சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணே, எல்லா டம்ளரும் ஒரே மாதிரி இருக்கு. இதுல எந்த டம்ளர்ல விஷம் கலந்துருக்குன்னு நமக்கு எப்படி நான் தெரியும்? பள்ளி விஷம் கலந்த ஜூஸ் டம்ளர்ல சின்னதா ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். அதுதான் அடையாளம். இதை எப்படியாச்சும் அந்த அன்பு பை எடுத்து குடிக்கணும். நான் குடிக்க வைப்பேன், நீ கவலையே படாத. ராஜிமா, உன் பெருந்தன்மை யாருக்கு வரும்? அண்ணி, நீங்க இவ்ளோ தூரம் புகழ்ற அளவுக்கு நான் ஒன்னும் பெருசா எதுவும் பண்ணல. இப்படி சொல்றது உன்னோட தன்னடக்கம் ராஜிமா. அந்த ஆணவம் பிடிச்ச கையலுக்கு வேணா உன்னோட மதிப்பு தெரியாம இருக்கலாம். ஆனா நீ தங்கம். இல்ல நீ அந்த அம்மன் தலையில இருக்கிற கிரீடம்னு எனக்கு தெரியும். காமாட்சி அழுது கெஞ்சினாங்கிற ஒரே காரணத்துக்காக அவ மக பண்ண கொடுமைய மறந்துட்டு நீ காமாட்சிக்காக மனசரங்கி போன பாரு, அங்க தெரியுது உன் குணம். ஆனா இந்த பக்குவம் கயலுக்கு இல்லையேம்மா. அந்த கயலை மட்டம் தட்டுறதுனால எனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. ஆனா நான் நடந்தத சொன்னேன். பாவம் காமாட்சி அடாவடித்தனமான மகளை பெத்துட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. அத்தைக்கு சவாலா முளைப்பாரிய தூக்குனது தப்புன்னு மன்னிப்பு கேட்க சொல்லி அந்த கயல் கிட்ட காமாட்சி கெஞ்சினா. அவ மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு முரண்டு பிடிக்கவும் தான் வேற வழியே இல்லாம காமாட்சி வந்து உன் கால்ல விழுந்தா. நீ என்ன வேணாலும் சொல்லு, மேல்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்கள் தான். பணம் இல்லாதவங்களுக்கு திமிரு எதுக்கு ராஜிமா? இல்ல, என்னதான் பணம் இருந்தாலும் திமிரு இருக்க கூடாதுல்ல. உன்ன மாதிரி தன்னடக்கமா இருக்கணும். அந்த கயலோட ஆணவத்தை நீ அடக்கணும் ராஜிமா. இனிமே அந்த கயல் உன்னை மரியாதை இல்லாம நடத்தினா காமாட்சிக்காக நீ கருணை காட்டாத. அப்பதான் அந்த கயலோட கொட்டம் எல்லாம் அடங்கும். ஐயோ, நமக்கு சங்க அடைக்குது. ஐயோ, அந்த கயலை அழிக்கிறோம்னு கத்தி கத்தி நம்ம அழிஞ்சிருவோம் போல இருக்கே. என்னாச்சு வடிவு? என்னாச்சுமா? இல்லங்க, காலையில பிபி மாத்திரை போட மறந்துட்டேன். அதான் ஒரு மாதிரியா இருக்கு. சரியான ஆல்ரெடி நீ. சரி இரு, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இப்ப வந்துடுறேம்மா. ஏன் நீ காலையில சரியா மாத்திரை எடுத்துக்கலையா? எப்பவுமே காலையில போட்டுருவேன். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புற அவசரத்துல மறந்துட்டேன். சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரியா? ஏம்மா, இங்க வா. இருங்க வரேன். சொல்லுங்க மேடம். இவங்களுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா. சரிங்க மேடம். ஏய் நில்லடி. அவங்க சொன்ன உனக்கு எங்க போச்சு புத்தி? நான் தான் நீ குடுக்கற எதையும் தொட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு ஜிங்கி ஜிங்கின்னு ஓடிக்கிட்டு இருக்க? அண்ணி, அவ பாக்கவே பாவமா இருக்கா. நமக்கு உதவி பண்ண தானே போறா, அதுக்கே அவளை திட்டுறீங்க? ராஜிமா, உனக்கு இவளை பத்தி தெரியாது. பாக்கத்தா ஒன்னும் தெரியாத ஊமக்கொட்டா மாதிரி இருப்பா. ஆனா சரியான சூட்சமம் பிடிச்சவ. கயலோட தோஸ்து இவ. என் குடும்பத்தை பழிவாங்க கயல் ஏவி விட்ட பாவின்னு சொன்னல, அது இவதான். ஒன்னா பழகின காலத்துல என் பையனை மயக்கி அவங்கிட்ட இருந்து இவ வயித்துல புள்ளைய வாங்கிக்கிட்டா. அப்புறம் போலீஸ வச்சு மிரட்டிதான் கழுத்துக்கு தாலிய வாங்கினா. இது அத்தனையும் என் குடும்பத்தை சீரழிக்க அந்த கயல் போட்ட மாஸ்டர் பிளான். பணத்துக்காக இவளும் என் வீட்டுக்கு வர ஒத்துக்கிட்டா. இல்லங்க, இவங்க சொல்றது எல்லாமே போய். என் வயித்துல வளர்ற குழந்தை மேல ஆணியா சொல்றேன். நான் இவங்க பையன் சுப்பிரமணியோட பழகும் போது கயல் யாருன்னே எனக்கு தெரியாது. தெரியாது? ஏய், அழுது நடிச்சேன்னு வச்சுக்கோய, அப்படியே ஜூஸ் எடுத்து மூஞ்சில ஊத்தி விட்டுருவேன். ஒழுங்கா ஓடி போயிடு. விடுங்க நீ, சும்மா ஏன் அவளை திட்டுறீங்க? அழாதம்மா. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டல்ல, அதான் பெரியவங்க கோவத்துல பேசுறாங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. உன் அத்தை கிட்ட விட்டு கொடுத்து போகணும், சரியா? என்னடா முன்ன பின்ன தெரியாதவ அட்வைஸ் பண்றாளேன்னு யோசிக்காத. நானும் லவ் மேரேஜ் பண்ணவதான். அதனால உன் கஷ்டம் என்னன்னு நல்லாவே புரியும். சுப்பிரமணி உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறானா? அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு மேடம்.
அப்புறம் என்ன, கவலையை விடு. உன் வளகாப்புக்கு உன் அம்மா வீட்டு முறையா நானே வரேன்.